ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இது நம்ம ஏகேஎன் ஸ்டுடியோ. இன்னைக்கு முதல்ல நான் ஒரு 28 பேருக்கு இரங்கல் தெரிவிக்கணும். ஏன்னா காஷ்மீர்ல தீவிரவாதிகளை சுட்டு கொல்லப்பட்ட அந்த 28 பேருக்கும் அவங்க குடும்பத்தினருக்கும் அவங்க உறவுகளுக்கும் என்னோட ஒரு ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் உள்ள எல்லா மக்களுமே நம்ம மக்கள் தானே. சரி, எங்க அநீதி நடந்தாலுமே அது கேட்க வேண்டியதா இருக்கு. சரி, அது அந்த கவர்மெண்ட் அது நிறைவேற்றும், அது யாருன்னு சொல்லி தேர்வு எடுத்து அதுக்கு தக்க தண்டனையே அந்த கவர்மெண்ட் அந்த ராணுவம் கொடுக்கும் சொல்லி நம்பிக்கையா இருக்கும். சுற்றுலா குடும்பம்னு சொல்லிட்டு ஒரு படத்தோட ட்ரெயிலர் பார்க்கலாம். அதாவது டூரிஸ்ட் ஃபேமிலி. இந்த படம் சசிகுமார் சார், அந்த சிம்ரன் மேம், அப்புறம் சாண்ட்ரோல மியூசிக் டைரக்டர் அபிஷன் ஜீவித்னு சொல்லிட்டு. இது என்னவா இது படமா இருக்கும் தெரியல. அது இது என்ன ஒரு ஜானரா இருக்க போகுது தெரியல. எனக்கு ஒரு பெருசா மாதிரி இந்த படத்துல எதுவுமே ஈர்ப்படும் இல்லை. ஆனா சிம்ரன் மேம் நடிச்சிருக்காங்க. உங்க காம்போ ஒரு புதுசா இருந்த காம்போ. இது எப்படின்னா போய் ஒரு இது கொடுக்க போன்னு தெரியல. நம்ம ட்ரெய்லர் பார்த்து நம்ம பேசுவோம். இலங்கை சொல்லி கொடுத்ததெல்லாம் நினைவு இருக்கா? போற வழியில போலீஸ் எங்களை பிடிச்சதுண்டா, அவங்கள்ட்ட என்ன சொல்லுவேன்? இலங்கை மக்கள், ராமேஸ்வரம் தமிழ்நாடு. வழி மாறி வந்துட்டோம் சார். வழி மாறி வந்துட்டியா? சொல்லுங்க. இலங்கையில குடும்பமா மீன் பிடிச்சிட்டு இருக்கும் போது வழி மாறி இந்தியாவுக்கு வந்துடும் சொல்லுங்க. விசரன் மாதிரி கதைச்சு கொண்டு இருந்தால் புனிய வச்சு சுற்றுவாங்களடா. ஆசை, இந்த வீட்டில் தான் நீங்க வாழ போறீங்க. எவ்வளவு சீக்கிரம் இந்த ஊர் தமிழ் நீங்க கத்துக்கிறீங்களோ கத்துங்க, இல்லனா வாய மூடின்னு மௌனமா இருங்க. காஃபியா டீயா? காஃபி. அண்ணா உங்களுக்கு? அண்ணாக்கும் காஃபி. ஏன் தமிழ் வித்தியாசமா இருக்கு? சார், நீங்க எல்லாம் கேரளா கரெக்டா? இன்னிலிருந்து நீங்க எல்லாருமே கேரளா. உங்களுடைய நேஷனாலிட்டி இந்தியா. அழகு மச்சான். ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி தெரியுது. உனக்கு இங்க வேலை இல்லை, வெளியே போ. கேஷ்வா நகர்ல ஸ்ரீலங்கன் தமிழ்ஸ் யாராச்சும் புதுசா வந்திருக்காங்களா? இங்க எல்லாம் நல்லா பேசணும், சிரிப்பானு, உன் சந்தோஷத்துலயும் கலந்துக்கணும். உனக்கு கஷ்டம் போது கைட்டிக்கணும். எங்களுக்கு அந்த ஃபேமிலி வேணும். பயமா இருக்கு. என்ன நடக்குமோ நடக்கட்டும். என் உடம்புல கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் நான் உங்களை பார்த்துப்பேன். உங்க அப்பா குணத்தை பத்தி உனக்கு தெரியும் தானே? பெரிய குணம். இந்த குணத்தால தான் இன்றைக்கு எல்லாத்தையும் எழுந்து இங்க வந்து நிக்கிறோம். உனக்கு மட்டும்தான் இது கஷ்டமா இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கியா? பிறந்த மண்ண மக்களை எல்லாத்தையும் விட்டு வந்திருக்கேன். அடுத்து என்ன தெரியல, ஆனா ஒன்று மட்டும் தெரியும். இனிமே எங்களோட வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் வராது. நீங்கெல்லாம் சிலோன் தமிழர்களா? நாங்களா டூரிஸ்ட் ஃபேமிலி. தம்பி கியூட்டா இருக்கானே, பேர் என்னப்பா? അയ്യോ സാറേ, എന്റെ പേര് ജോസഫ് കുരുവില്ല. ഇതാണ് എന്റെ നാട്. ഞാനിവിടെ ചെറിയ ബേക്കറി സാർ. சூப்பர், அற்புதமா இருக்கு. என்ன சொல்றது, ஒரு புது கான்செப்டா இருக்குல்ல இது. இலங்கை தமிழர்கள் இங்க எப்படி வாழ போறாங்க அப்படிங்கிறது நான் பாக்குறது நல்லா இருக்கு. என் தெரிஞ்சு இது இவங்க 2 பேரும் ஆக்டா இருக்கான்னு நினைக்கிறேன். இந்த கேரக்டர் 2 பேரும். என்ன இந்த படம் என்னவா இருக்க போது இதுல குடுத்துட்டாங்க ட்ரெய்லர்ல. இலங்கையில இருந்து மக்கள் வராங்க, இங்க தமிழ்நாட்டுக்கு வாழ்றாங்க. அவங்களுக்கு என்ன மாதிரி பிரச்சனைகள் நடக்குது, அவங்க இந்த சமூகத்துல எப்படி அவங்க ஏத்துக்கப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரி பிரதிபலிக்கிற மாதிரி இந்த படம் இருக்க போதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா தெளிவா தெரியுது, அவ்வளவுதான், அந்த கதை தான் இது. இதுல என்னவா சுவாரஸ்யங்களா பண்ண போறாங்க, எப்படி இந்த கவர்மெண்ட் கேட்க போறாங்களா இல்ல மக்கள் மனசு ஆள போடுறாங்களான்னு தெரியல. டிஃப்ரெண்டா இருக்கு. மே 1 தான் வருது, படம் வருது. இந்த படமும் அது ரெட்ரோவும் சாரதும் வருது. ரெண்டுமே நல்ல படம் தான் தெரிஞ்சு. ரெண்டுமே பார்த்துட்டு நான் 2மே ரிவ்யூ பண்றேன். கேரக்டர் ஆர்டிஸ்ட் இந்த குட்டி பையன் நல்லா நடிக்கிறான், சூப்பரா இருக்கு. ஜோசப் குருவிலா சொல்றப்ப அது நல்லா சூப்பரா இருக்கு. அப்புறம் இன்னும் ஒரு மிகப்பெரிய இருந்துச்சுன்னா, அந்த புலி பொம்மை எடுக்கிறப்ப அது தலைவர் ஞாபகப்படுத்துற மாதிரி இருக்கு. அது நல்லா இருந்தது. மியூசிக் சூப்பரா இருந்தது. சாண்ட்ரோல் மியூசிக் செம்மையா இருந்தது. அது ஒரு இடையில கேட்டப்ப சூப்பரா இருந்தது பிஜிஎம் கேட்குது. மற்றபடி 2 பேரும் அப்புறம் சிம்ரன் மேமும் சாரும் சொல்லவே தேவையில்ல. அவங்க ஆக்டிங்ல பிரிச்சு மேராயிலும் இடையில கூட நீ கூட இந்த சிம்ரன் மேம் இஷ்யூஸ், அந்த ஆன்டிஸ் ரோல் இந்த மாதிரிலாம் சொல்லிட்டாங்க.
விமர்சனங்கள் இருக்கும் தான். ஆனால் எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தை அவங்க வந்து ஒரு அவார்டவே வாங்கலாம், அந்த மாதிரி ஒரு ஆக்டிங் பண்ண போவாங்கன்னு நினைக்கிறேன். கம்ஃபர்ட் உடச்சி வர்றது தானே இந்த வாழ்க்கையை சொல்லுது. அது மாதிரி அவங்க ஹீரோனே இருந்தாங்க, என்ன ரோல் கிடைக்குதோ அது பெஸ்ட் கொடுத்து அவங்க முயற்சி பண்ணுறாங்க. அது யாருமே தப்பு, யார் என்ன வேணாலும் நடிக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ட்ரெய்லர் எப்படி இருந்தது அப்படின்னா, சூப்பராக இருக்குது ட்ரெய்லர் பார்க்கறதுக்கு. ஓகே, இந்த படம் இந்த மாதிரி தான் ஷோ கேஸ் பண்ண போகுதுன்னு தெரியுது. இது எந்த மாதிரியே பிரதிபலிக்க போகுதுன்னு சொல்லி நம்ம தேட்டரில் பார்த்தா தெரியும். May 1 2 படம் வருது, 2 படம் பாருங்கள், நானும் பார்த்து ரிவ்யூ பண்ணுறேன். உங்களுக்கு அந்த பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதில் இந்த ரியாக்ஷன் வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்து தொடர்ந்து வீடியோ உங்களுக்கு போட்டுக்கிட்டே இருக்கேன். அடுத்து எதுவும் ரியாக்ஷன் பண்ணி போடலாம்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா அதுக்கு மாதிரி பண்ணலாம். ஓகே, நன்றி, வணக்கம். இது உங்கள் ஏகேன் ஸ்டுடியோ. தேங்க்யூ.